சூப்பரா, டக்கரா, பட்டுன்னு ஒரு மட்டன் கிரேவி. மட்டன் வாங்குறப்பயே ஈரலும் சுவரொட்டியும் இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ மட்டன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பஞ்சு போல வெந்துரும். 6லேருந்து 7 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திரும்ப அதே கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்து ராஸ்மல் பவுடர் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச மட்டனையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக மட்டன் கிரேவி டக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். மட்டன் கறியோட சுவரொட்டி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.